Hi, welcome you to Learn English. இந்த ரெண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் கரெக்ட்? ஐ வாஸ் லிவ்டு, ஐ லிவ்டு. நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற இந்த ரெண்டு வாக்கியங்கள். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ வாஸ் லிவ்டு, ஐ லிவ்டு ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு வாக்கியங்களும் எந்த வாக்கியம் கரெக்ட்? அதுக்கப்புறம் எந்தெந்த வாக்கியங்கள் சரியானவை அப்படின்னு நான் இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த டேபிள் பாருங்கள். ஹீ இஸ் டேக்கன் டு தி ஹாஸ்பிட்டல், ஹீ இஸ் டேக், வி ஜம்ப்ட் இன் டு த பிட். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் வாசிக்கணும். வாசிச்சுட்டு எந்த வாக்கியம்லாம் கரெக்ட், எந்த வாக்கியம்லாம் தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேர்ப் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வேர்ப் அப்படின்னா வேலையை குறிக்கும் வார்த்தை, ஆக்ஷன் வேர்டு. அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். இப்போ பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் brought, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. டேக் அப்படின்னா எடுக்கிறது, டுக், டேக்கன். ஸோ ஒரு வேர்பு கொடுத்த உடனே உங்களுக்கு அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹீ கிவ்ஸ், அவர் கொடுக்கிறார். ஹீ கேவ், அவர் கொடுத்தார். இந்த ரெண்டு வாக்கியங்கள்லையும் வாஸ் இஸ் வரல. ஓகே, அடுத்த ரெண்டு வாக்கியங்களில் இந்த இஸ் வாஸும் வந்திருக்கு. அப்படின்னா அந்த மீனிங், அர்த்தம் என்னவா மாறுதுன்னு பாருங்கள். ஹீ இஸ் கிவன், அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹீ வாஸ் கிவன், அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இஸ்ஸையும் வாஸையும் எல்லா இடங்கள்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். தே ஆர் பி வேர்ப்ஸ். ஓகே, ஹீ கிவ்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அதனால் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே ஹீ கிவ்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம், கிவோட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஹீ கிவ்ஸ். ஹீ கேவ் அப்படிங்கிறது அந்த கிவோடைய பாஸ்ட் டென்ஸ் கேவ், ஹீ கேவ், அவர் கொடுத்தார். இஸ் வாஸ் ஆட் பண்ண உடனே அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஹீ இஸ் கிவன், ஹீ வாஸ் கிவன். ஓகே, அந்த கிவன் அப்படிங்கிற வார்த்தை என்னது? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கணும். இது கிவ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன். ஹீ இஸ் கிவன், ஹீ வாஸ் கிவன். ஸோ ஹீ கிவ்ஸ், அவர் கொடுக்கிறார். ஹீ கேவ், அவர் கொடுத்தார். ஹீ இஸ் கிவன் அ புக், அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. ஹீ வாஸ் கிவன் அ கார், அவருக்கு ஒரு கார் கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ சிட்ஸ், அவர் உட்காருகிறார். ஹீ சாட், சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் சாட், ஹீ சாட். இந்த வார்த்தைக்கு இந்த சாட் சிட் அப்படிங்கிற வேர்புக்கு பி வேர்பை ஆட் பண்ண முடியாது. இஸ், ஹீ இஸ் சிட், ஹீ வாஸ் சிட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹீ இஸ் ஈட், ஹீ வாஸ் ஈட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சில வேர்ப்ஸுக்கு நம்ம பி வேர்ப்ஸ் ஆட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மீனிங் வைஸ் அது மாறிடும். ஓகே, வாஸ் இஸ் சேர்த்த உடனே சென்டென்ஸுடைய மீனிங்கே மாறிடும். இந்த 4 வேர்ப்ஸையும் பாருங்கள். ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது, டேக் எடுக்கிறது, பை வாங்கு, ரன் ஓடு, எல்லாமே நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். ஐ ஸ்டாண்ட் அண்டர் எ ட்ரீ, அண்டர் எ ட்ரீங்கிறது என்னது? இடம். ஐ டேக் எ புக், இதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஐ டேக் அண்டர் எ ட்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஐ ஸ்டாண்ட் எ புக் அப்படின்னு மாற்ற முடியாது. ஸோ வேர்போடைய மீனிங்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ பை எ கார், நான் ஒரு கார் வாங்கினேன், வாங்குகிறேன். ஐ ரன் ஃபாஸ்ட், நான் வேகமாக ஓடுகிறேன். ஸோ பொருள், தன்மை, இடம் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஐ வாஸ் லிவ்டு, ஐ லிவ்டு, இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தேன். லிவ் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கோங்க. லிவ் அப்படின்னா வாழ்தல். ஓகே, இப்போ இந்த 4 வாக்கியங்கள் மாதிரி ஐ லிவ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ லிவ் இன் ஃபாரஸ்ட், நான் காட்டில் வாழ்கிறேன். ஐ லிவ் இன் மை ஹோம், நான் வீட்டில் வசிக்கிறேன். ஐ லிவ் ஹாப்பிலி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். பொருட்களா, இடங்களா, தன்மைகளா? இடங்கள் இருக்குது, ஐ லிவ் இன் ஃபாரஸ்ட். தன்மைகள் இருக்குது, ஐ லிவ் ஹாப்பிலி, எப்படி வசிக்கிறேன், ஐ லிவ் ஹாப்பிலி. ஓகே, பொருட்கள் இல்லை. சரியா? இப்போ அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் பாருங்கள். தன்மைகள் மற்றும் இடங்களை கொண்ட வேர்ப்ஸ் பாசிவ் ஃபார்மில் வராது. இது ஒரு ரூல், முக்கியமான கிராமர் ரூல். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற முடியும். ஐ வாக் இன் கார்டன், நான் கார்டனில் நடக்கிறேன். ஐ வாக் இன் கார்டன். ஐ ஆம் வாக்டு இன் கார்டன். திஸ் இஸ் கிராமட்டிக்கலி ராங்.
இந்த இடத்துல ஆம் அப்படிங்கிற வார்த்தை பி வேர்ப். ஸோ பி வேர்ப் எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இடத்துல தான் சேர்க்க முடியும். எல்லா சென்டென்ஸ்லையும் சேர்த்தோம்னா மீனிங் வராது. ஐ வாஸ் வாக்டு இன் கார்டன், தட் இஸ் ராங். ஐ வாக்டு இன் கார்டன் வரலாம். அதே மாதிரி ஐ வாக் இன் கார்டன் வரலாம். ஐ வாஸ் வாக்டு, ஐ ஆம் வாக்டு வரக்கூடாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ரன்ஸ் ஸ்லோலி, அவர் மெதுவாக ஓடுகிறார். ஹீ இஸ் ரன் ஸ்லோலி, திஸ் இஸ் கிராமட்டிக்கலி ராங். ஹீ வாஸ் ரன் ஸ்லோலி, திஸ் இஸ் கிராமட்டிக்கலி ராங். ஓகே, அந்த கரெக்டாக இருக்கிற சென்டென்ஸையும் தப்பாக இருக்கிற சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பி வேர்ப் ஆட் பண்ணால் எந்த மாதிரி அர்த்தம் மாறுது அப்படின்னு பாருங்கள். ஷீ லிவ்டு ஹாப்பிலி, ஷீ இஸ் லிவ்டு ஹாப்பிலி, திஸ் இஸ் ராங். ஓகே, ஷீ வாஸ் லிவ்டு ஹாப்பிலி, திஸ் இஸ் ராங். யூ சிட் அண்டர் த ரூஃப், இது கரெக்ட். யூ ஆர் சிட் அண்டர் த ரூஃப், திஸ் இஸ் ராங். அதே மாதிரி நம்ம முதல்ல பார்த்த கேள்வி, ஐ லிவ்டு, நான் வாழ்ந்தேன், இது கரெக்ட். ஐ வாஸ் லிவ்டு, திஸ் இஸ் மீனிங்லெஸ். ரெண்டு காலம் இருக்குது. ஒரு காலமில் ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, ஒரு காலமில் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த சென்டென்ஸுக்கெல்லாம் பேசிவ் ஃபார்ம் வருதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஹீ கிவ்ஸ் எ புக் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், எ புக் இஸ் கிவன் பை ஹிம் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹிஸ் ஃப்ரெண்ட் இஸ் கிவன் எ புக் பை ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் மாற்ற முடியாது, பேசிவ் ஃபார்மில் வராது. வி டான்ஸ் வெல். ஸோ இதில் நீங்கள் பி வேர்பை ஆட் பண்ண முடியாது. வி ஆர் டான்ஸ் வெல், திஸ் இஸ் ராங். வி ஆர் டான்சிங் வெல் வரலாம், வி ஆர் டான்ஸ் வெல் வரக்கூடாது. ஷீ கால்ஸ் மீ, ஐ ஆம் கால்டு பை ஹர், திஸ் இஸ் கரெக்ட். இதில் ஆம் அந்த பி வேர்ப் வருது பாருங்கள். அடுத்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் பி வேர்பை சேர்க்க முடியாது, அர்த்தமே மாறிடும். நவ் லுக் அட் தீஸ் வேர்ப்ஸ். ஈஸியான வேர்ப்ஸ் தான் எடுத்திருக்கோம், அதிலிருந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த வாக்கியங்களில் எந்தெந்த வாக்கியங்கள்லாம் கரெக்ட், எந்தெந்த வாக்கியங்கள் ராங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. மெதுவாக ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த சென்டென்சஸ் ராங், எந்தெந்த சென்டென்சஸ் ரைட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Look at the answer. He is taken to the hospital. This is correct. He is take. This is wrong. He is taking. இது correct. Taking அப்படின்னு இருந்துச்சுன்னா correct. Present continuous tense. Okay. We jumped into the pit. This is correct. We are jumped. This is wrong. He was jumped. This is wrong. அதனால் எந்த சென்டென்ஸில் எப்பெல்லாம் நம்ம பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், இதெல்லாமே பி வேர்ப்ஸ். இதெல்லாமே எப்போ யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.